மெஸ்ஸி அவர்களோட சக்சஸுக்கு பின்னாடி டேலண்ட் மட்டும் இல்ல சாக்லேட் குக்கீஸும் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஃபேக் ஸ்டோரி இல்ல. மெஸ்ஸி அவர்களுடைய சைல்ட்ஹுட் கோச் கார்லஸ் மேர்கோனி சொன்ன உண்மையான சம்பவம். அப்போ மெஸ்ஸி அப்படின்னா ரொம்பவே சின்ன பையன், உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்ல, கால் கூட ரொம்பவே குட்டியா ஒல்லியா இருக்கும். ஒரு நாள் கோச் கார்லஸ் மேர்கோனி என்ன பண்ணிருக்காருன்னா மெஸ்ஸி அவர்களை கூப்பிட்டு ஒரு பெட்டு கட்டி இருக்காரு. நீ அடிக்கிற ஒவ்வொரு கோலுக்கும் நான் உனக்கு ஒரு சாக்லேட் குக்கி கொடுக்குறேன். மெஸ்ஸி அவர்களுக்கும் சாக்லேட் குக்கினா ரொம்பவே பிடிக்குமா. கிரவுண்டோட சைடுல ஒரு ட்ரே ஃபுல்லா சாக்லேட் குக்கீஸ் வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடந்ததுதான் செம மாசான ஸ்டோரி. மெஸ்ஸி அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா ஒவ்வொரு மேட்ச்லயும் 4ல இருந்து 5 கோல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கோச் அதெல்லாம் பார்த்து ஒரே ஷாக்கு, இந்த பையன் குக்கீஸ்க்காக இவ்வளவு கோல்ஸ் அடிக்கிறானே. அப்புறம் கோச் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மெஸ்ஸி இப்படி விளையாடுறத பார்த்துட்டு இன்னொரு பெட்டும் கட்டியிருக்காரு. நீ மட்டும் ஹெடர் கோல் அடிச்சனா நான் உனக்கு 2 குக்கீஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் இதை கேட்டுட்டு என்ன நினைச்சிருக்காங்கன்னா மெஸ்ஸிக்கு ஹைட்டே இல்ல, இந்த பையன் எப்படி ஹெடர் கோல்லாம் அடிப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்திருக்காங்க. ஆனா மெஸ்ஸி அவர்கள் என்ன பண்ணாரு தெரியுமா? பாலை எடுத்துட்டு போய் எல்லா டிஃபெண்டரையும் கோல் கீப்பரையும் ட்ரிபிள் பண்ணிட்டு போயிட்டு கோல் போஸ்டுக்கு பக்கத்துல ரீச் ஆனதும் பாலை மேல தூக்கி தானே ஜம்ப் பண்ணி ஹெடர் அடிச்சு கோல் போட்டிருக்காரு. கோல் அடிச்சதை என்ன பண்ணிருக்காருன்னா கோச்சை பார்த்து டூன்னு காமிச்சிருக்காரு. அந்த ஒரு சீனை பார்த்ததும் கோச்சுக்கு மறுபடியும் சிரிப்பு தாங்கல. அந்த ஒரு நாள்ல இருந்தே இந்த கோச்சுக்கு புரிஞ்சிடுச்சு இந்த பையன் ஒரு பெரிய பிளேயரா வர போறான்னு சொல்லிட்டு. மெஸ்ஸி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்றது மெஸ்ஸி ஹேட்டர்ஸ்க்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இவெல்லாம் வெறும் கிளப் பிளேயர் தான்டா தம்பி. இன்டர்நேஷனல் டிராஃபி இருக்கா தம்பி? வேர்ல்ட் கப் எங்கடா? வேர்ல்ட் கப் எங்க? வேர்ல்ட் கப் எடு. இவனை பாரு, ரொம்ப குட்டியா இருக்கான்ல, ரொம்ப குட்டியா இருக்கான். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை ஜாலியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.